Hello everyone, welcome back to Ikhlas IAS Academy. நம்ம இந்த வீடியோல ஒரு ஃப்ரெஷ் டாபிக்கான முகலாயர்கள் முகல்ஸை பத்தி தான் படிக்க போறோம். ஸோ இப்போ ப்ரீவியஸ் வீடியோலயே பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம ஒரு லீட் கொடுத்துருந்தோம். என்னன்னா 1526ல பேட்டில் ஆஃப் பானிபட்ல பார்த்தீங்கன்னா வந்துட்டு பாபர் இப்ராஹிம்லோடைய தோற்கடிச்சிட்டாரு. அப்போ பாபரால நெக்ஸ்ட் முகலாய சாம்ராஜ்யம் தொடங்கப்பட்டதா பேசுறோம் இல்லைங்களா? Yeah. So the new empire began in India with the arrival of the Mughal king Babur இல்லைங்களா? முகலாய அரசர் பாபரின் வருகையுடன் இந்தியாவில் ஒரு புதிய சகாப்தமும் ஒரு புதிய பேரரசும் தொடங்கியது இல்லைங்களா? எக்ஸப்ட் ஃபார் த பிரீஃப் ரெயின் ஆஃப் ஷெர்ஷா ஆஃப் சூர் டைனாஸ்டி. நம்ம முன்னாடியே படிச்சிருப்போம், அலாவுதீன் கில்ஜியுடைய பீரியட்ல படிச்சிருப்போம். அலாவுதீன் கில்ஜி பார்த்தீங்கன்னா வந்துட்டு டெல்லி சுல்தானியத்துல கில்ஜி வம்சத்தை சார்ந்தவர்களில் மிகச்சிறந்த அரசராக பார்த்தோம் இல்லைங்களா? இவர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அரசாங்கத்துக்கு சொந்தமான குதிரைகளை அடையாளம் காண்பதற்காக குதிரைகளுக்கு சூடு போடும் ஒரு முறை பிராண்டிங் ஆஃப் ஹார்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு டாக் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் வந்துட்டு அறிமுகப்படுத்தினாருன்னு சொல்லி படிச்சோம் இல்லைங்களா? ஸோ அங்கேயே பார்த்தீங்கன்னா அலாவுதீன் கில்ஜி யாருக்கு வந்துட்டு ஃபோர் ரன்னரா இருந்தாரு? ஹி வாஸ் அ ஃபோர் ரன்னர் ஆஃப் ஷெர்ஷா சூரி அப்படின்னு சொல்லியிருப்போம் இல்லைங்களா? அப்ப ஷெர்ஷா யாருன்னு பாத்தீங்கன்னா முகல்ஸோடைய பீரியட்ல பாத்தீங்கன்னா 1526ல இருந்து 1707ல இன் பிட்வீன்ல ஒரு ஃபியூ இயர்ஸ் ஒரு 5 இயர்ஸ் மட்டும் யார் ரூல் பண்ணிருப்பா அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு எனக்கு சூர் அப்படிங்கிற வம்சத்தை சார்ந்த இல்லைங்களா? சூர் அப்படிங்கிற ஒரு டைனாஸ்டியை சார்ந்த ஷெர்ஷா அப்படிங்கிற அரசர் தான். அதாவது 1526ல இருந்து 1857 வரைக்குமே யாருடைய பீரியட்னா முகலாயர்களுடைய ஆட்சி காலம் இல்லைங்களா? ஸோ அங்க படிச்சோம் இல்லைங்களா? 1206ல இருந்து 1526 வரைக்கும் யாரு? டெல்லி சுல்தானேட். அதே மாதிரி 1526ல இருந்து 1857 வரைக்குமே எனக்கு முகலாயர்கள். ஸோ இதுல பாத்தீங்கன்னா இது ரெண்டா பிரிப்பாங்க. ஏர்லி முகல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது 1526ல இருந்து 1707 வரைக்கும் பாத்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு முக்கியமான 6 முகலாய அரசர்கள் ரூல் பண்ணியிருப்பாங்க. அடுத்து 1707க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா முகலாய சாம்ராஜ்யம் வீழ்ச்சியை நோக்கி போக ஆரம்பிச்சிடும். அப்ப 1707ல இருந்து 1857 வரைக்குமே எனக்கு பாத்தீங்கன்னா லேட்டர் முகல்ஸ் எனக்கு ஆண்டிருப்பாங்க. இதுல பாத்தீங்கன்னா ஒரு 11 கிங்ஸ் எனக்கு ரூல் பண்ணிருப்பாங்க. அப்போ இந்த 1526 டு 1707 இந்த இன் பிட்வீன்ல பாத்தீங்கன்னா ஒரு 5 இயர்ஸ் மட்டும் முகலாய சாம்ராஜ்யம் இல்லாம சூர் அப்படிங்கிற சாம்ராஜ்யத்தை சார்ந்த ஒரு அரசர் யாரு? ஷெர்ஷா எனக்கு ரூல் பண்ணியிருப்பாரு. அப்ப அவரை பத்தியும் நம்ம இந்த வீடியோல படிக்க போறோம். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா தீஸ் வேர் த இயர்ஸ் வென் த ஃபேம் ஆஃப் கிரேட் முகல்ஸ் ஆஃப் இந்தியா ஸ்ப்ரெட் ஆல் ஓவர் ஏஷியா அண்ட் யூரோப். அப்போ இந்த பீரியட்ல பார்த்தீங்கன்னா முகல்ஸுடைய ஒரு புகழ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆசியா ஐரோப்பா போன்ற நாடுகளுக்கெல்லாம் என்னாக ஆரம்பிக்குது? பரவ ஸ்டார்ட் ஆகுதுங்களாமா. ஸோ அப்போ யார் யாரை பற்றிலாம் படிக்க போறோம்னு பார்த்தீங்கன்னா 1526 டு படிச்சோம் இல்லைங்களா? 1526 வரைக்கும் இந்த 1707 வரைக்குமான பீரியட்ல பார்த்தீங்கன்னா ஒரு 6 கிங்ஸ் ரூல் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லி படித்தோம். இந்த இன் பிட்வீன் எனக்கு ஷெர்ஷா சூரியும் ரூல் பண்ணியிருப்பாரு. அப்ப 6 + 1 7 இல்லைங்களா? ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 1526ல இருந்து 1530 வரைக்கும் எனக்கு பாபர் இல்லைங்களா? நெக்ஸ்ட் 1530 டு 1540 அகைன் 1555 டு 1556 வரைக்கும் எனக்கு ஹுமாயூன், பாபருடைய மகனான ஹுமாயூன். அடுத்து 1556 டு 1605 வரைக்கும் அக்பர், 1605 டு 1627 பார்த்தீங்கன்னா ஜஹாங்கீர், 1627 டு 1658 ஷாஜஹான், 1658 டு 1707 அவுரங்கசீப். ஸோ இவங்க 6 பேருமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு மாபெரும் முகலாயர்கள், தி கிரேட் முகல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதுல பாத்தீங்கன்னா வந்துட்டு பாபர், ஹுமாயூன் இந்த இந்த இன்பிட்வீன் டைம் இருக்கு இல்லையா? 1540க்கு அப்புறம் திருப்பி ஹுமாயூன் எப்பதான் வராரு? 1555ல தானே வராரு. அப்ப இந்த இந்த இன்பிட்வீன் கேப்ல தான் பாத்தீங்கன்னா எனக்கு ஷெர்ஷா சூரியும் எனக்கு ரூல் பண்ணியிருப்பாரு. சரிங்களா? ஸோ அப்ப இவங்களை பத்தி நம்ம இந்த வீடியோல படிக்க போறோம். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் பாபரை படிச்சிருவோம். 1526ல இருந்து 1530 வரைக்கும் இவருடைய ரூல் தான். ஃபுல் நேம் பார்த்தீங்கன்னா வந்து ஜாகிருதீன் முகமது பாபர் அப்படிங்கிறது தான். பாப்புலர்லி நோன் அஸ் பாபர் வாஸ் அ ஃபவுண்டர் ஆஃப் தி முகல் எம்பையர் இந்தியா. இந்தியாவில் முகலாய சாம்ராஜ்யத்தை நிறுவியவராக எனக்கு வந்து பாபர் அறியப்படுகிறார். ஸோ பாபர் யாரு மேம்? அவருடைய பேக்ரவுண்ட் என்னன்னு பார்த்தோம்னா பாபர் வாஸ் த கிராண்ட் சன் ஆஃப் தைமூர் இல்லைங்களா? ஸோ முன்னாடி பார்த்தோமா 1398ல உஸ்பெகிஸ்தான்ல இருந்து இல்லைங்களா? ஸோ உஸ்பெகிஸ்தான்ல சாமர்கண்ட் அப்படிங்கிற பகுதியை ஆண்டு கொண்டிருந்த அரசர் தான் எனக்கு யாரு? தைமூர். அவரு பார்த்தீங்கன்னா 1398ல நசருதீன் முகமது துக்ளக்குடைய பீரியட்ல இந்தியாவுக்கு படையெடுத்து வந்தாருன்னு சொல்லி படிச்சோம். டெல்லியின் மீது படையெடுத்து வந்தாருன்னு சொல்லி படிச்சோம் இல்லைங்களா? அந்த தைமூருடைய
கிரேட் கிராண்ட்சன், அதாவது பாத்தீங்கன்னா வந்துட்டு கொள்ளு பேரன். கிராண்ட்சன்னா பேரன், கிரேட் கிராண்ட்சன்னா கொள்ளு பேரன் தான் பாத்தீங்கன்னா யாராமா, பாபராமா. அதாவது பாத்தீங்கன்னா அவருடைய அப்பாவோட வழியில, சரிங்களா. இதே பாபருடைய அம்மாவுடைய வழியில, தாய் வழியில பாத்தீங்கன்னா வந்துட்டு his grandfather was Yunus Khan of Tashkent, who was known as the great Khan of the Mongols and the 13th indirect line of the டிசெண்டன்ட் ஆஃப் செங்கிஸ் கான். ஸோ தாய் வழியில் அவருடைய தாத்தா தாஷ்கண்டை சார்ந்த யூனஸ் கான் ஆவர், இல்லைங்களா. ஸோ தாய் வழியில, இல்லைங்களா, மதர் சைட்ல பாத்தீங்கன்னா பாபருடைய தாத்தா யாருன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு டாஷ்கண்ட் அப்படிங்கிற பகுதியை ஆண்டு கொண்டிருந்த யூனஸ் கான், இல்லைங்களா. ஸோ இந்த இந்த யூனஸ் கான் யாருன்னா மாபெரும் மங்கோலிய அரசன் செங்கிஸ் கானின் 13வது தலைமுறை வாரிசு. முன்னாடியே படிச்சோமா, நம்மளுடைய அடிமை வம்சத்துல பாத்தீங்கன்னா இல்துமிஷ் வந்து ரூல் பண்ணிட்டு இருந்தாரு, இல்லைங்களா. அவருடைய பீரியட்ல பாத்தீங்கன்னா மங்கோலியாவை சார்ந்த செங்கிஸ்கான் அல்லது தெமுஜின் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். ஸோ அவரு பாத்தீங்கன்னா வந்துட்டு மங்கோலியால இருந்து கிளம்பி வராரு. அப்ப மங்கோலிய அரசன் செங்கிஸ்கான் படையெடுத்து வராருனாவே எல்லாருமே பயப்பட ஆரம்பிப்பாங்க. அப்ப அவர் பாத்தீங்கன்னா வந்துட்டு இந்தியாவுக்குள்ள வராம எங்க போயிட்டாரு, மத்திய ஆசியாவுக்கு போயிட்டாரு. மத்திய ஆசியால பாத்தீங்கன்னா ஜலாலுதீன் மங்கர் பரணி அப்படிங்கிற ஒரு அரசர் வந்து ஆண்டுட்டு இருந்தாரு. அந்த ஜலாலுதீன் மங்கர் பரணி யார்கிட்ட வந்து ஹெல்ப் கேட்பாரு, இல்துமிஷ் வந்து ஹெல்ப் கேட்பாரு. ஆனா யார் ஹெல்ப் பண்ண மாட்டா, இல்துமிஷ் ஹெல்ப் பண்ண மாட்டாரு. அதனால இந்தியாவை மங்கோலிய படையெடுப்பிலிருந்து யார் பாதுகாத்தா, இல்துமிஷ் பாதுகாத்தாருன்னு சொல்லி படிச்சோம், இல்லைங்களா. அந்த மங்கோலிய வம்சத்தோடைய 13வது வாரிசு தான் யாருன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு யூனஸ் கான். இந்த யூனஸ் கான் யாருன்னு பாத்தீங்கன்னா செங்கிஸ் கான், நம்மளுடைய பாபருடைய தாத்தா. யார் வழியில, நம்மளுடைய அவங்களுடைய அம்மாவின் வழியில. அப்ப பாத்தீங்கன்னா 2 பேருமே மாபெரும் வீரர்கள். தைமூராக இருக்கட்டும் இல்ல செங்கிஸ்கானாக இருக்கட்டும், அவங்க 2 பேருடைய ஜீன்மே யாருக்கு இருந்திருக்கும், பாபருக்கு இருந்திருக்கும். தந்தையின் வழியில தைமூருடைய உறவினராகவும், தாயின் வழியில மங்கோலிய அரசரான செங்கிஸ்கானின் வெளிவந்தவராகவும் எனக்கு யார் இருந்திருப்பா, பாபர் இருந்திருப்பாரு. அப்ப 2 பேருடைய வீரமும் ஒரு திறமையும் கொண்டவராகத்தான் எனக்கு பாபர் அறியப்படுகிறார். So he inherited Fergana, a small kingdom in Central Asia, இல்லைங்களா. One sec. So he inherited Fergana, a small kingdom in Central ஏஷியா when he was 12 years old, இல்லைங்களா. அவர் 12 வயசாக இருக்கும்போது பாத்தீங்கன்னா வந்துட்டு அவருடைய அப்பா கிட்ட இருந்து பாத்தீங்கன்னா அவருக்கு ஃபர்கானா அப்படிங்கிற ஒரு சின்ன பகுதி மத்திய ஆசியால பாத்தீங்கன்னா வந்துட்டு ஃபர்கானா அப்படிங்கிற ஒரு பகுதி யாருக்கு வருது, பாபருக்கு வருது, இல்லைங்களா. சோ பாபருடைய அப்பாவுக்குமே பாத்தீங்கன்னா வந்துட்டு இந்தியாவை இந்துஸ்தானத்தின் பேரரசன் ஆக வேண்டும் அப்படிங்கிற மிகப்பெரிய ஆசை இருந்திருக்கும். பட் அந்த ஆசை நிறைவேறாமலே பாத்தீங்கன்னா பாபருடைய அப்பா இறந்துருவாரு. அதைத் தொடர்ந்து அவருடைய மகனான பாபருக்கும் பாத்தீங்கன்னா நான் இந்துஸ்தானத்தின் பேரரசன் ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு கனவோடயே பாத்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்து அவரு வளர்ந்து வர்றாரு, இல்லைங்களா. ஓகே. அப்ப பாபர் இறந்ததுக்கு அப்புறம், பாபருடைய அப்பா இறந்ததுக்கு அப்புறமா பாபரை ஏமாற்றி பாத்தீங்கன்னா வந்துட்டு பாபருக்கு சொந்தமான பகுதிகள், அவருக்கு அப்பாவுக்கு சொந்தமான பகுதிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்துட்டு அந்த உஸ்பெகிஸ்தான்ல இருந்தவங்க எல்லாம் என்ன பண்ணிப்பாங்கன்னா வந்துட்டு கைப்பற்றிடுவாங்க. அதனால பாத்தீங்கன்னா உஸ்பெகிஸ்தான்ல இருந்து நாடு இல்லாம யார் விரட்டி அடிக்கப்படுகிறார், பாபர் விரட்டி அடிக்கப்படுகிறார், இல்லைங்களா. அப்ப உஸ்பெகிஸ்தான்ல இருந்து கிளம்பி ஆனா கிளம்பும் போதே பாத்தீங்கன்னா அவருக்கு இந்தியாவை ஆள வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்துச்சு. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு சொந்தமான பகுதியே நம்ம கிட்ட இல்லையே, நமக்குன்னு ஒரு சொந்தமான நாடு இல்லையே அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஒரு விரக்தியில பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு 12 ஆண்டுகளுக்கும் மேல, இல்லைங்களா. ஸோ ஆஃப்டர் 10 இயர்ஸ் ஆஃப் அட்வர்சிட்டி, இல்லைங்களா. ஸோ ஒரு 10 to 12 இயர்ஸ் பாத்தீங்கன்னா நிறைய ஸ்ட்ரகிள் எல்லாம் பண்ணி பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு வழியாக ஆப்கானிஸ்தான்ல காபூல் அப்படிங்கிற பகுதியுடைய அரச பொறுப்பு யார் கைக்கு வரும், பாபருடைய கைக்கு வரும். ஸோ உஸ்பெகிஸ்தான்ல இருந்து நாடு இல்லாம அங்கிருந்து வராரு. ஸோ வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு படைகளை திரட்டி ஃபுல்லா பயிற்சிகள்லாம் எடுத்து ஆப்கானிஸ்தானுடைய காபூல் பகுதியை கைப்பற்றி காபூலுடைய அரசராக இருந்துட்டு இருக்காரு. அப்ப அவருக்கு இன்னும் நம்ம இன்னும் இந்துஸ்தானத்துக்கு கிட்ட வந்துட்டோம், இல்லைங்களா. அப்ப இன்னும் இந்துஸ்தானத்துக்குள்ள படையெடுத்து போறதுக்கான தூரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியா தான் இருக்கு. அப்ப அதுக்கு ஏன்னா இந்துஸ்தான்ல அப்ப யாரும் ஆண்டுட்டு இருப்பானா, இப்ராஹிம் லோடி ஆண்டுட்டு இருக்காரு, இல்லைங்களா. ஸோ அப்ப பாத்தீங்கன்னா வந்துட்டு அவருடைய படைபலத்துக்கு ஈக்குவலான படைகள்லாம் திரட்டிட்டு இந்தியாவின் மீது படையெடுத்து போக வேண்டும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடயே பாத்தீங்கன்னா வந்துட்டு பாபர் வந்து இருந்துட்டு இருக்காரு. ஸோ அப்போ in 1505 very year after he took the Kabul, பாபர் led his first expeditions. அதாவது அவர் காபூலை கைப்பற்றிய அடுத்த ஆண்டே பாத்தீங்கன்னா வந்துட்டு இந்தியாவுக்குள்ள படையெடுத்து வராரு. பட் டெல்லியை நோக்கி வரல, இல்லைங்களா. ஸோ இந்தியாவை நோக்கி படையெடுத்து வந்து இந்த நார்த் வெஸ்ட்ல இருந்த இந்த பகுதிகள்லாம் ஓரளவுக்கு கேப்சர் பண்ணிப்பாரு. பஞ்சாப், சிந்து போன்ற பகுதிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்துட்டு
பஞ்சாப், சிந்து போன்ற பகுதிகள்லாம் வந்து கேப்சர் பண்ணிப்பாரு. பட் டெல்லியை நோக்கிய படையெடுப்பு எப்பதான் நிகழ்ந்திருக்கும்? 1526ல தான் நிகழ்ந்திருக்கும். சரிங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா, அப்ப அந்த டைம்ல தான் 1526ல பார்த்தீங்கன்னா வந்துட்டு, பாபருக்கு ஒரு அழைப்பு வருது. யார்கிட்ட இருந்துன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, தில்வார் கான், ஹூ வாஸ் தௌலத் கான் லோடிஸ் சன் அண்ட் ஆலம் கான், ஹூ வாஸ் த அங்கிள் ஆஃப் சுல்தான் ஆஃப் டெல்லி. இல்லைங்களா? அதாவது மொத்தம் 3 பேர். தில்வார் கான், தௌலத் கான், இவங்க 2 பேரும் யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அப்பா, மகன். இல்லைங்களா? அது போக எனக்கு ஆலம் கான். ஆலம் கான் யாருன்னா, ஹூ வாஸ் எ அங்கிள் ஆஃப் டெல்லி சுல்தான். அப்ப 1526ல எனக்கு யார் டெல்லி சுல்தானா இருப்பா? எனக்கு இப்ராஹிம் லோடி இருப்பார் இல்லைங்களா? அந்த இப்ராஹிம் லோடியுடைய அங்கிள் தான் பார்த்தீங்கன்னா, எனக்கு ஆலம் கான். அதாவது இப்ராஹிம் லோடியுடைய ஆட்சி பிடிக்காம போனவங்க தான் இவங்க எல்லாருமே. ஆக்சுவலா இப்ராஹிம் லோடியுடைய உறவினர்கள் தான் இவங்களும். ஆனா, இவங்களுக்கு யாருடைய ஆட்சி பிடிக்கல? இப்ராஹிம் லோடியுடைய ஆட்சி பிடிக்கல. அதனால பார்த்தீங்கன்னா, தௌலத் கான், ஆலம் கான், தில்வார் கான் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சேர்ந்து ஓகே கேள்விப்படுறாங்க. இந்த மாரி ஆப்கானிஸ்தான்ல, காபூல்ல யார் ஆண்டுட்டு இருக்கா? பாபர் என்னும் அரசர் ஆண்டுட்டு இருக்காரு. அவர்கிட்ட இருந்து நம்ம கொஞ்சம் படைகளை ஹெல்ப்க்கு கேட்போம் அப்படிங்கிற மாரி இவங்க 3 பேரும் ஒரு தூதுக்குழுவ பார்த்தீங்கன்னா, எங்க அனுப்பிச்சு வைக்கிறாங்க? காபூலுக்கு அனுப்பிச்சு வைக்கிறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு அப்போ எதுக்காக இந்த மாதிரி இந்தியாவுக்குள்ள படையெடுத்து வாங்க வந்து இப்ராஹிம் லோடியுடைய படைகளை வந்து தோற்கடிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அழைப்பு இப்ப இவங்க கிட்ட இருந்து யாருக்கு போகுது? பாபருக்கு போகுது. ஸோ பாபரோ ஹி இஸ் ஆல்வேஸ் எக்ஸ்பெக்டிங் டு இன்வைட் இந்தியா இல்லைங்களா? எப்ப இந்தியாவுக்குள்ள படையெடுத்து வரல அப்படிங்கிற மாதிரியான ஒரு பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன்ஸ்ல பாபர் இருக்கிறச்ச அவருக்கா வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு இந்த ஒரு இன்விடேஷன் பயங்கரமான ஒரு ஒரு ஹோப்பை கொடுக்குது. ஸோ அப்ப உடனே அந்த அழைப்பை ஏத்துக்கிட்டு பாத்தீங்கன்னா இந்தியாவுக்குள்ள படைகளோட படையெடுத்து வராரு பாபர் இல்லைங்களா? அப்படிதான் பாத்தீங்கன்னா யாரும் யாரும் பாபர் காபூல்ல இருந்து வந்த பாபரின் படைகளும் டெல்லியை ஆண்டு கொண்டிருந்த இப்ராஹிம் லோடியின் படைகளும் ஹரியானாவில் பானிபட் அப்படிங்கிற இடத்துல மீட் பண்றாங்க 1526ல இல்லைங்களா? ஸோ அந்த போர்ல பாத்தீங்கன்னா வந்துட்டு பாபருடைய படைகள் ரொம்ப கம்மி தான். அப்படி இருந்தும் எப்படி பாபர் ஜெயிச்சாருன்னா, பாபருக்கு பாத்தீங்கன்னா வந்துட்டு அவருடைய ஃப்ரெண்டு மூலமா ஆர்ட்டிலரி அதாவது பீரங்கி படையின் பயன்பாடு அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும் இல்லைங்களா? சோ பீரங்கியை முதலில் இந்தியாவில் அறிமுகப்படுத்தியவர்னா எனக்கு யாருதான்? பாபர் தான் இல்லைங்களா? அப்ப பீரங்கி படையுடைய ஒரு பயன்பாட்டை தெரிஞ்சுக்கிட்டு சோ என்ன பண்றாரு? வெறும் கத்திகளாலையும் கைகளாலையுமே சண்டை போட்டு இருந்த வீரர்களுக்கு ஆர்ட்டிலரி ஒரு ஏன்னா பீரங்கி படையுடைய ஒரு பங்களிப்பு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அப்ப இந்த இந்த ஆர்ட்டிலரி மூலமாகத்தான் இப்ராஹிம் லோடியின் படைகளை யார் தோற்கடிக்கிறா? பாபர் தோற்கடிக்கிறாரு. 1526ல பாத்தீங்கன்னா வந்துட்டு பாபருடைய நெடுங்கால கனவான இந்துஸ்தானத்தை கைப்பற்ற வேண்டும் அப்படிங்கிற ஆசை பாத்தீங்கன்னா வந்துட்டு நிறைவேற்றப்படுகிறது. இல்லைங்களா? இதைத் தொடர்ந்து டெல்லியில பார்த்தீங்கன்னா வந்துட்டு, இனிஷியலா பார்த்தீங்கன்னா, ஆக்ராவ கேப்பிட்டலா வச்சு பார்த்தீங்கன்னா, முகலாய சாம்ராஜ்யத்துக்கான ஒரு பயங்கரமான ஒரு அடித்தளத்த பார்த்தீங்கன்னா, யார் போட்டு குடுத்திருப்பா? பாபர் இல்லைங்களா? ஸோ அப்போ இதுக்கு முன்னாடி பார்த்த டெல்லி சுல்தானத்துல பார்த்தீங்கன்னா வந்துட்டு, ஃபர்ஸ்ட் அரசரா யார பார்த்தோம்? குத்புதீன் ஐபக் பார்த்தோம் இல்லைங்களா? அடிமை வம்சத்தின் முதல் அரசரும் அவர்தான். டெல்லி சுல்தானியத்தின் முதல் அரசரும் அவர்தான். பட் இவருக்கு பார்த்தீங்கன்னா, இந்தியாவை ஆள வேண்டும் அப்படிங்கிற ஒரு 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 ஆசைலாம் இல்ல. முகமது கோரி செல்வங்களுக்காக படையெடுத்து வந்தாரு. அப்படி அவர் திரும்பி போறச்ச, இங்க இருந்த பகுதிகள யார்ட்ட குடுத்துட்டு போனாரு? குத்புதீன் ஐபக் கிட்ட குடுத்துட்டு போனாரு. அப்ப அங்க கோரி இறந்த உடனே இங்க எனக்கு யாரு ஆட்சிய ஆரம்பிச்சுட்டா? குத்புதீன் ஐபக் இல்லைங்களா? சோ அப்போ இவருக்கு வந்துட்டு இந்தியாவை ஆள வேண்டும் என்ற ஆசையெல்லாம் இல்ல. பட் பாத்தீங்கன்னா, ஆள்றதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. அப்ப என்ன பண்ணிக்கிட்டாரு? பயன்படுத்திக்கிட்டாரு இல்லைங்களா? சோ அப்படித்தான் எனக்கு டெல்லி சுல்தானியம் எனக்கு மிகப்பெரிய சாம்ராஜ்யமா உருவானாங்க. பட் பாபருக்கு பாத்தீங்கன்னா, இந்தியாவின் அரசனாக வேண்டும் அப்படிங்கிற ஒரு கனவுகளோட இருந்தவருக்கு, அந்த கனவு கண்மூடா நடக்கும் பொழுது, அந்த ஆப்பர்ச்சுனிட்டிய ரொம்பவே பாத்தீங்கன்னா, ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கா யூஸ் பண்ணியிருப்பாரு. ஒரு பக்காவான ஒரு ஃபவுண்டேஷன் முகலாய சாம்ராஜ்யம் ஒரு நீண்ட நெடுகாலம் இருந்ததுக்கான அத்தனை அடித்தளத்தையும் பாத்தீங்கன்னா, பாபர் எனக்கு போட்டு குடுத்திருப்பாரு. அப்போ இந்தியாவில் பாபருடைய முதல் போர்ன்னு பார்த்தீங்கன்னா, பேட்டில் ஆஃப் பானிபட். 2வது போர் பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் ஆண்டே இல்லைங்களா அடுத்த இயரே 1527ல பார்த்தீங்கன்னா, பேட்டில் ஆஃப் கான்வா. கான்வா அப்படிங்கிற இடத்துல நடந்த ஒரு போர். ஸோ இது யாருக்கு எதிராக? முதல்ல பார்த்தீங்கன்னா வந்துட்டு பானிபட் போர்ல டெல்லிய கேப்சர் பண்ணிட்டாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு கான்வா. கான்வா எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ராஜஸ்தான் கிட்ட இருக்கும். ஸோ இது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பாபருக்கும் ராஜஸ்தான்ல சித்தூர் அப்படிங்கிற பகுதியை ஆண்டு கொண்டிருந்த ராணா சங்கா அப்படிங்கிற ஒரு ராஜபுத்திரர். ராணா சங்கா யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு ராஜ்புட் சரிங்களா? ஸோ அப்போ சித்தூரை ஆண்டு கொண்டிருந்த ராஜஸ்தான்ல சித்தூர் அப்படிங்கிற பகுதியை ஆண்டு கொண்டிருந்த ராணா சங்காவுக்கும் இடையிலான ஏற்பட்ட போர் தான் என்ன போர்? கான்வா போர் இல்லைங்களா? இந்த போர்லயும் யார் தான் ஜெயிப்பா? பாபர் தான் ஜெயிப்பாரு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 1528ல சந்தேரி போர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போரு. இது பார்த்தீங்கன்னா இங்க கீழ இல்லைங்களா? மால்வா மத்திய பிரதேசத்துல மால்வா கிடைக்கும் இல்லைங்களா? அந்த மால்வா அப்படிங்கிற பகுதியை ஆண்டு கொண்டிருந்த மேதின ராய்
இவரும் பார்த்தீங்கன்னா ஒரு ராஜ்புத் தான். ஸோ இப்போ அடுத்தடுத்த போர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ராஜ்புட்ஸ் கூட பாபருக்கு ஏற்பட ஆரம்பிக்குது. அப்போ மெய்தனராய்க்கு எதிரான போர் எந்த இடத்துல? சந்தேரி அப்படிங்கிற இடத்துல. இந்த போர்லயும் யாருக்கு தான் வெற்றி? பாபருக்கு தான் வெற்றி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 1529ல காக்ரா போர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர். ஸோ ஆக்சுவலா இந்த போர் யாருக்கு எதிராகன்னா ஆப்கான்ஸ்க்கு எதிரான ஒரு போர். ஆக்சுவலி நம்ம படிச்சோம். 5 டெல்லி சுல்தான்ஸ்ல பார்த்தீங்கன்னா 2 பேர், அதாவது கில்ஜி அண்ட் லோடி, இவங்க 2 பேரும் தான் எனக்கு யாரு? ஆப்கானியர்கள் அப்படின்னு சொல்லி படிக்கிறோம் இல்லைங்களா? அப்ப எனக்கு லோடிக்கள் எனக்கு யாரு தான்? ஆப்கான்ஸ் தான். இப்ராஹிம் லோடி எனக்கு யாரு தான்? ஆப்கானியர் தான். அந்த இப்ராஹிம் லோடியை தான் யார் தோற்கடிச்சா? பாபர் இல்லைங்களா? அப்ப பார்த்தீங்கன்னா இப்ராஹிம் லோடியுடைய மறைவுக்கு அப்புறமா இப்ராஹிம் லோடியுடைய வழி வந்தவர்கள், அவங்களுடைய உறவினர்கள்லாம் இருப்பாங்க இல்லைங்களா? அவங்களாம் என்ன பண்றாங்கன்னா டெல்லியை விட்டு தப்பிச்சு எங்க வந்து செட்டில் ஆயிருவாங்கன்னா பெங்கால்லயும் பீகார்லயும் வந்து செட்டில் ஆயிருவாங்க. சரிங்களா? ஸோ பெங்கால்லயும் பீகார்லயும் வந்து செட்டில் ஆயிருவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இப்ராஹிம் லோடியுடைய வழி வந்தவர்கள் எங்க வந்து செட்டில் ஆகுறாங்க? பெங்கால் அண்ட் பீகார்ல. அப்ப பார்த்தீங்கன்னா இவங்களும் எனக்கு யாரு தான்? ஆப்கான்ஸ் தான். ஆப்கானியர்கள் தான் இல்லைங்களா? ஸோ அப்ப என்னன்னா இந்த பாபர் ஃபர்ஸ்ட் எனக்கு ஃபர்ஸ்ட் பேட்டில் ஆஃப் பானிபட்ல இப்ராஹிம் லோடியை தோற்கடிக்கிறாரு. நெக்ஸ்ட் 1527ல பார்த்தீங்கன்னா வந்துட்டு கான்பா போர்ல பார்த்தீங்கன்னா வந்துட்டு எனக்கு ராணா சங்காவை தோற்கடிக்கிறாரு. 1528ல பார்த்தீங்கன்னா மேதினராய் என்னும் அரசை தோற்கடிக்கிறார். 1529ல பார்த்தீங்கன்னா இந்த பெங்கால்லயும் பீகார்லயும் போய் தங்கியிருந்தாங்க இல்லையா ஆப்கானியர்கள், அவங்களுக்கு எதிராக பாபர் மேற்கொண்ட ஒரு போர் இல்லைங்களா? ஸோ அப்போ கேட்டிருக்காங்க விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த லாஸ்ட் பேட்டில் ஆஃப் பாபர் எகெயின்ஸ்ட் ஆப்கான்ஸ்? ஆப்கானிகளுக்கு எதிராக பாபர் மேற்கொண்ட கடைசி போர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காக்ரா போர் தான். சரிங்களா? ஸோ சுல்தான் இப்ராஹிம் லோடிஸ் பிரதர், ஏன்னா அங்க யார் இருந்திருப்பான்னு பார்த்தீங்கன்னா அந்த இப்ராஹிம் லோடி இருந்தார் இல்லையா, அவருடைய பிரதரான முகமது லோடி, சுல்தான் நசருத் ஷா இல்லைங்களா, இவர் யாருன்னா இப்ராஹிம் லோடியுடைய மருமகன் இல்லைங்களா? அப்போ இப்ராஹிம் லோடியுடைய மகன் மருமகன் அவங்களும் எனக்கு யார் தான்? ஆப்கான்ஸ் தான். அவங்களுக்கு எதிராக பாபர் மேற்கொண்ட ஒரு போர். இதுலயும் யாருக்கு தான் வெற்றி? எனக்கு பாபருக்கு தான் எனக்கு வெற்றி இல்லைங்களா? ஓகே. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா எனக்கு பேட்டில் ஆஃப் காக்ரா போர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த 4 போருமே பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்ட்டான வார்ஸ் தான். சரிங்களா? ஸோ மேட்ச் மாதிரி கொடுத்து கேட்கலாம். இந்த பக்கம் உங்களுக்கு இயர் கொடுத்து அந்த பக்கம் எந்த இடத்துல நில வச்சுன்னு கேட்கலாம். இயர் கொடுத்து போருடைய பெயர் கேட்கலாம். இயர் கொடுத்து எந்த அரசருக்கு எதிரான போருன்னு சொல்லி கேட்கலாம். இது வேணாலும் கேட்கலாம். சரிங்களா? ஸோ ஸோ 1529க்கு அப்புறமா 1530ல யார் இறந்துருவா? எனக்கு பாபர் இறந்துருவாரு. ஒரு 4 இயர்ஸ் தான் பார்த்தீங்கன்னா பாபர் ஆண்டிருப்பாரு. ஸோ பாபர் வாஸ் எ ஸ்காலர் இன் தர்கிஷ் அண்ட் பெர்ஷியன் லாங்குவேஜஸ். ஸோ துருக்கிய மற்றும் பாரசீக மொழிகளில் புலமை பெற்றவராக எனக்கு யாரை சொல்றாங்க? பாபரை சொல்றாங்க. ஸோ அப்ப பார்த்தீங்கன்னா ஆம், பாபருடைய ஒரு சுயசரிதை இல்லைங்களா? பாபருடைய ஆட்டோபயோகிராஃபி அதுதான் பார்த்தீங்கன்னா துசுக்கி ஐ பாபரி இல்லைங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நூல். பாபருடைய சுயசரிதை துசுக்கி ஐ பாபரி. ஸோ துசுக்கி அப்படின்னு வந்தாவே அதுக்கு என்னதான் அர்த்தம்? ஆட்டோபயோகிராஃபி, சுயசரிதை என்ற பெயர் இல்லைங்களா? ஸோ இதுல பார்த்தீங்கன்னா ஹிந்துஸ்தான் பற்றிய தமது கருத்துக்களையும் விலங்குகள், செடிகள், மரங்கள், மலர்கள், கனிகள் குறித்து ரொம்ப மைனூட்டா நிறைய விஷயங்களை பார்த்தீங்கன்னா ரசிச்சு எனக்கு யாரு மென்ஷன் பண்ணியிருப்பா? பாபர் எனக்கு குறிப்பிட்டிருப்பாரு. ஸோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு தன்னுடைய வெற்றிகளை பற்றி மட்டும் இல்லாமல் தோல்விகளை பற்றியுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜென்யூனா பார்த்தீங்கன்னா இந்த புத்தகத்துல பாபர் வந்து குறிப்பிட்டிருப்பாரு. இப்ப பாபர் பார்த்தீங்கன்னா தனக்கு அடுத்து யார் ஆட்சிக்கு வரணும்? தன்னுடைய மூத்த மகனான ஹுமாயூன் ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கிறாரு. அதே மாதிரி பாபருடைய மறைவுக்கு பிறகு அவருடைய மூத்த மகன் ஹுமாயூன் அடுத்து ஆட்சிக்கு வராரு. அப்போ பயங்கரமான எதிர்பார்ப்புகளோட ஆட்சிக்கு வந்தவர் தான் எனக்கு யாருன்னா ஹுமாயூன். பிகாஸ் பாபர் ஒரு வலிமையான ஒரு சாம்ராஜ்யத்தை போட்டு கொடுத்துட்டு போயிட்டாரு. மிகப்பெரிய சிறந்த அரசரும் கூட. அப்ப அவரை மாதிரியே இப்ப யாரும் ரூல் பண்ணி ஆகணும்? அவரை மாதிரியோ இல்ல அவரோட சிறப்பாகவோ யார் ரூல் பண்ணி ஆகணும்? ஹுமாயூன் இல்லைங்களா? சோ அப்ப அந்த மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு எல்லாருமே பார்த்துட்டு இருக்கும்போது ஹுமாயூன் ஆட்சிக்கு வராரு. இவருடைய காலம் பிரிச்சு பிரிச்சு ஆள்றாரு. 1530 டு 1540 ஒரு 10 இயர்ஸ் ரூல் பண்ணுவாரு. அப்புறம் 15 இயர்ஸ் கேப் ஆகி திருப்பி 1555 டு 56 ஒரு 1 இயர் மட்டும் ரூல் பண்ணியிருப்பாரு. அப்போ Humayun on his succession to the throne divided his inheritance as per his father's will, and accordingly his brothers Kamran, Hindal, Askari got each provinces. ஸோ ஒன்றும் கிடையாது. பாபர் இறக்கும் பொழுது ஹுமாயூன் கிட்ட ஒரு ப்ராமிஸ் வாங்கிடுவார். என்னன்னா நீ உன்னுடைய பிரதர்ஸ் கூட சண்டை போடாம நீ என்ன பண்ணணும்? ஒற்றுமையாக எல்லாரும் வந்து ரூல் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ராமிஸ் வாங்கிடுவாரு. அதே மாதிரி ஹுமாயூனுடைய பிரதர்ஸ் தான் பார்த்தீங்கன்னா இந்த கம்ரான், ஹிண்டால், அஸ்காரி அப்படிங்கிற 3 பேர். அப்ப என்ன பண்றாருன்னா தன் ஆட்சிக்கு வந்த உடனே தன்னுடைய பிரதர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஆளுக்கு ஒரு ப்ராவின்ஸ் தான் என்ன பண்றாருன்னா ஆளுக்கு ஒரு மாகாணமா பிரிச்சு கொடுத்துட்றாரு இல்லைங்களா? ஓகே. ஸோ ஈச் ஆஃப் த பிரதர்ஸ் ஆஸ்பைர்டு ஃபார் த த்ரோன். பட் அந்த 3 பிரதர்ஸ்க்குமே பார்த்தீங்கன்னா என்ன ஆனாலும் என்னதான் முகலாய அரசர் மாதிரி வர முடியுமா இல்லைங்களா? அப்போ
அதுதான் ஹுமாயூனை ரீப்ளேஸ் பண்ணிட்டு தான் அந்த இடத்துக்கு வரணும் அப்படிங்கிற ஆசை எல்லாருக்குமே இருக்கும் இல்லைங்களா? ஸோ அப்போ ஹுமாயூன் அப்படிங்கிற பெயருக்கான அர்த்தம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபார்ச்சுனர், அதாவது பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டசாலி என்று பெயர். ஹுமாயூன் அப்படிங்கிற பெயருக்கான அர்த்தமே பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டசாலி என்றுதான் பெயர். ஸோ ஆட்சிக்கு வந்த கையோட தன் சகோதரர்களுக்கு ஆளுக்கு ஒரு மாகாணமா பிரிச்சு குடுத்துடுறாரு இல்லைங்களா? குடுத்தது போக அவங்க பிரதர்ஸ்க்கு என்ன ஆசைன்னா, அவங்க அவங்க என்ன ஆகணும்? அரசன் ஆகணும் அப்படிங்கிற ஆசை அவங்களுக்குள்ள இருந்துட்டே இருக்கும். அப்ப ஹுமாயூன் ஆல்சோ ஹேட் அதர் ரைவல்ஸ் அண்ட் நோட்டபிள். ஸோ ஹுமாயூன் ஆட்சிக்கு வரும்பொழுது நெறைய எதிர்ப்புகள் அவருக்கு இருக்கும். ஒண்ணு அவங்களுடைய பிரதர்ஸே பார்த்தீங்கன்னா, ஹுமாயூனுக்கு தெரியாம நெறைய சதி வேலைகள் பண்ணிட்டு இருப்பாங்க. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, ஆப்கானிய அரசரான ஷெர்ஷா சூரி. இங்க பார்த்தோமா, அதாவது இந்த பெங்கால், பீகார்ல யார் வந்து குடியேறி இருந்தா? ஆப்கானியர்கள் குடியேறி இருந்தாங்க. இவங்கலாம் யாரு? இப்ராஹிம் லோடியின் வழிவந்தவர்கள். இந்த ஆப்கான்ஸ் தான் யார் தோற்கடிச்சா? பாபர் தோற்கடிச்சார். பட் முழுமையாக தோற்கடிக்க முடியல. இந்த ஆப்கான்ஸ் என்ன பண்ணிருவாங்கன்னா, இந்த பெங்கால், பீகார்லயே செட்டில் ஆயிருவாங்க. ஒரு குட்டி சாம்ராஜ்யத்த உருவாக்கி செட்டில் ஆயிருவாங்க. அந்த ஆப்கான்ஸ்க்கு கீழ வேலை பார்த்துட்டு இருந்தது தான் எனக்கு யாரு? ஷெர்ஷா சூரி அப்படிங்கிற ஒருத்தர் இல்லைங்களா? அப்ப இந்த ஷெர்ஷா சூரியும் யார எதிர்க்க ஆரம்பிக்கிறாரு? ஹுமாயூனை எதிர்க்க ஆரம்பிக்கிறாரு. சோ முக்கியமான ஒரு போர் தான் பேட்டில் ஆஃப் சௌசா. சௌசா போர் அப்படிங்கிற ஒரு போர். சோ பேட்டில் ஆஃப் சௌசா. ஸோ இந்த பேட்டில் பார்த்தீங்கன்னா யாருக்கு யாருக்கும்னா ஷெர்ஷா சூரிக்கும் இந்த பக்கம் ஹுமாயூனுக்கும் இடையிலான ஒரு போர் தான் இந்த பேட்டில் ஆஃப் சௌசா அப்படிங்கிற ஒரு போர் இல்லைங்களா? ஸோ அப்போ இந்த போர்ல பார்த்தீங்கன்னா ஹுமாயூன் தோத்துருவாரு. ஹுமாயூன் suffered a defeat in which 7,000 முகல் நோபல்ஸ் அண்ட் சோல்ஜர்ஸ் were killed இல்லைங்களா? 7,000 முகலாய வீரர்கள் பார்த்தீங்கன்னா கொல்லப்படுறாங்க. யாரால? ஷெர்ஷா சூரியின் படைகளால. அந்த ஹுமாயூன் himself had to flee for his life by swimming across the கங்கா இல்லைங்களா? ஸோ அப்போ ஹுமாயூனே உயிர் பிழைக்கணும்னா என்னதான் பண்றாரு? எல்லா வீரர்களுமே தோத்துட்டாங்க. அப்ப என்ன ஆகணும்? உயிர் பிழைக்கணும் இல்லைங்களா? அப்ப கங்கை நதியில குதிச்சு பாத்தீங்கன்னா நீந்தி வந்து எங்க அடையிறாரு? டெல்லியை நோக்கி அடையிறாரு. அதுவே பாத்தீங்கன்னா ஒரு வழியாகத்தான் உயிர் தப்பிச்சுது. அந்த மாதிரிதான் ஹுமாயூன் பாத்தீங்கன்னா உயிர் பிழைக்கிறாரு. அப்ப பேட்டில் ஆஃப் சௌசா சௌசா என்னும் இடத்தில் நடந்த ஒரு போர். ஷெர்ஷா சூரிக்கும் ஹுமாயூனுக்கும் இடையிலான ஒரு போர். ஷெர்ஷா சூரி யாருன்னா பெங்கால், பீகார்ல ஒரு பேரரசை உருவாக்கி ஆண்டுட்டு இருந்த ஆப்கானியர்கள். அந்த ஆப்கான்ஸ் யாருன்னா இப்ராஹிம் லோடியின் வழிவந்தவர்கள் இல்லைங்களா? அந்த ஆப்கான்ஸ்க்கு கீழே வேலை பார்த்துட்டு இருந்தவர் தான் எனக்கு யாருன்னா ஷெர்ஷா இல்லைங்களா? ஓகே. அடுத்து பாத்தீங்கன்னா அடுத்த ஆண்டே 1540ல பேட்டில் ஆஃப் கன்னோஜ், கன்னோசி போர் அப்படிங்கிற ஒரு போர். இந்த கன்னோசி போரும் யாருக்கும் தான்? அதே ஷெர்ஷாவுக்கும் நம்மளுடைய ஹுமாயூனுக்கும் இடையிலான ஒரு போரை தான் இந்த கன்னோசி போர் அப்படிங்கிறதும். இந்த போரிலையும் முழுமையாக யார் தோற்கடிக்கப்பட்டுருவா? ஹுமாயூன் தோற்கடிக்கப்பட்டுருவாரு. தோற்கடிக்கப்பட்டு டெல்லியை விட்டு யார் விரட்டி அடிக்கப்படுகிறார்? ஹுமாயூன் இல்லைங்களா? அப்ப டெல்லி யார் வசம் போயிருது? ஷெர்ஷா சூரியின் வசம் போயிருது. ஹுமாயூன் பாத்தீங்கன்னா உயிர் பிழைச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி தப்பிச்சு எங்க போயிருவாருன்னா பாரசீகம் போயிருவாரு. பெர்ஷியா, பாரசீகம்னா ஒண்ணும் கிடையாது. இப்ப இருக்கக்கூடிய ஈரான் தான் என்னது? பாரசீகம் இல்லைங்களா? சோ பாரசீகத்துக்கு போயிருவாரு. ஓகே. ஸோ வித் த ஹெல்ப் ஆஃப் அங்க பார்த்தீங்கன்னா, பாரசீகத்தை சார்ந்த ஒரு அரசர் இருப்பாரு. பாரசீகத்தை சார்ந்த ஒரு கிங் இருப்பாரு. ஸோ அவரு தான் பார்த்தீங்கன்னா, ஷா தாஷ்மாப் அப்படிங்கிற ஒரு அரசர். இல்லைங்களா? பெர்ஷியாவை ஆண்டு கொண்டிருந்த ஒரு முஸ்லீம் அரசர் தான் பார்த்தீங்கன்னா, ஷா தாஷ்மாப் அப்படிங்கிற அரசர். அவருடைய வம்சத்துக்கு என்ன பேருன்னா வந்துட்டு, சஃபாவிட் வம்சம். இல்லைங்களா? சஃபாவித் டைனாஸ்டி. அந்த டைனாஸ்டியை சார்ந்தவர் தான் ஷா தாஷ்மாப். அவரு தான் பார்த்தீங்கன்னா, ஹுமாயூனுக்கு முழு அடைக்கலமும் கொடுத்து, அவர வந்துட்டு அவருக்கு மீண்டும் அவர் டெல்லியை கைப்பற்றணும் அப்படிங்கிறதுக்காக எல்லா உதவிகளையுமே யார் தான் பண்ணியிருப்பா? ஷா தாஷ்மாப் தான் பண்ணியிருப்பார் இல்லைங்களா? அப்போ 1540ல கன்னௌசி போருக்கு அப்புறம் டெல்லியை விட்டு தப்பிச்சு போன ஹுமாயூன் போய் பாரசீக அரசரான ஷா தாஷ்மாப்புடைய சப்போர்ட்டு கீழ இருக்காரு. திருப்பி 15 ஆண்டு காலம் கொடுத்து 1555ல தான் பார்த்தீங்கன்னா, மீண்டும் எங்க வருவாரு? டெல்லியை நோக்கி வருவார். வந்தவரு 1556லயே பார்த்தீங்கன்னா, ஒரு 1 இயர்லயே பார்த்தீங்கன்னா வந்துட்டு, ஒரு நூலகத்தின் படிக்கட்டுகளிலிருந்து தவறி கீழ விழுந்து யார் இறந்துருவா? ஹுமாயூன் எனக்கு இறந்துருவாரு. இல்லைங்களா? ஸோ அப்போ அந்த இன் பிட்வீன் டைம்ல வந்து எனக்கு யாரு ரூல் பண்ணாங்கிறத படிக்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஹுமாயூன் இறந்துடுறாரு இல்லையா? அப்ப பார்த்தீங்கன்னா வந்துட்டு, சொல்றாரு ஒரு வரலாற்று ஆய்வாளர் லேண்ட் பூல் அப்படிங்கிற ஒரு வரலாற்று ஆய்வாளர் சொல்றாரு, ஹுமாயூன் ஸ்டம்பிள்ட் அவுட் ஆஃப் ஹிஸ் லைஃப் ஆஸ் ஹி ஹாஸ் ஸ்டம்பிள்ட் த்ரூ இட். ஸோ ஹுமாயூன் பார்த்தீங்கன்னா தன் வாழ்க்கை முழுவதுமே தடுமாறிக்கொண்டே இருந்தார். அவர் படிக்கட்டில் இருந்து மட்டும் என்ன ஆகல? தடுமாறவில்லை. தன் வாழ்க்கை முழுவதுமே தடுமாறிக்கொண்டு தான் இருந்தார்ன்னு சொல்லிட்டு லேண்ட் பூல். ஏன்னா அவர் கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜிக்கா இல்ல. தன்னுடைய அப்பா பாபர் மாதிரியாக ஒரு ஒரு புத்தி கூர்மை வாய்ந்தவராக யார் இல்ல. ஹுமாயூன் கிடையாது. ஸோ அவருடைய எதிர்ப்பாளர்களை வந்து எப்படி எதிர்கொள்ளணும்? ராணுவத்தை வலிமையாக்குவதற்கான முயற்சிகள் இதெல்லாம் எதுவுமே பண்றதுக்கு தவறிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹுமாயூன் வந்து சொல்றாங்க. சரிங்களா? ஸோ அப்ப நமக்கு
அந்த இன் பிட்வீன் டைம்ல யார் ரூல் பண்ணா அதுதான் பாத்தீங்கன்னா எனக்கு யாருங்க, அந்த ஷெர்ஷா. அவர் தானே எனக்கு ஆட்சியை கேப்சரே பண்ணாரு இல்லைங்களா? யார்கிட்ட இருந்து? அந்த கன்னௌசி மற்றும் சவுசா அப்படிங்கிற 2 போர்லயுமே எனக்கு ஹுமாயூனை தோற்கடிச்சு ஆட்சியை கேப்சர் பண்ணாரு இல்லையா ஷெர்ஷா. ஸோ அவர்கிட்ட தான் பாத்தீங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு 5 இயர்ஸ் 1540 இருந்து 45 வரைக்குமான 5 ஆண்டு காலம் அவர் ரூல் பண்ணியிருப்பாரு. அதுக்கடுத்து 45 இருந்து 55 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அடுத்து இவருடைய மகன் அந்த மாரி ரூல் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் ஷெர்ஷா மாதிரி அவங்க திறமையானவர்களாக இல்லாத பட்சத்துல, அந்த 1555ல தான் யார் மீண்டும் வருவா? ஹுமாயூன் பார்த்தீங்கன்னா, மீண்டும் வந்து இங்கிருந்த சூர் வம்சத்தை சார்ந்த அரசர்களை தோற்கடித்துவிட்டு மீண்டும் டெல்லிய கைப்பற்றுவாரு. ஆனாலும் மீண்டும் ஆட்சி பொறுப்பு வந்தாலுமே அவரால ஒரு 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 1 இயர் மட்டும் தான் அவரால ரூல் பண்ண முடிஞ்சது. அவரு மீண்டும் எனக்கு இறந்துருவாரு. இல்லைங்களா? அதே மாரி பார்த்தீங்கன்னா, ஹுமாயூன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு டெல்லில டெல்லியில தீன்பானா அப்படிங்கிற ஒரு நகரத்தை உருவாக்கியதாகவும் சொல்றாங்க. சரிங்களா? ஸோ தீன்பானா அப்படிங்கிற ஒரு நகரத்தை உருவாக்கியவராகவும் யார சொல்றாங்க? ஹுமாயூன சொல்லுவாங்க. இப்ப ஹுமாயூன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அதிக காலத்தை இந்த தீன்பானா என்னும் ஒரு நகரத்தை உருவாக்குவதிலேயே செலவிட்டு விட்டார். இல்லைங்களா? ஸோ அந்த டைம்ல என்ன பண்ணியிருக்கலாம்? தன்னுடைய எதிரிகளுக்கு எதிராக ராணுவத்தை வலிமையாக்கி இருந்திருக்கலாம். அதெல்லாம் எதுவும் பண்ணாம இந்த சிட்டிய உருவாக்குவதிலேயே அதிகமான கால அவகாசத்தை யார் செலவிட்டுட்டா? ஹுமாயூன் வந்து செலவிட்டுட்டாரு. அதே மாரி பேர் மட்டும் தான் அதிர்ஷ்டசாலி. பட் இவருக்கு உண்மையாகவே என்ன இல்ல, அதிர்ஷ்டம் இல்ல அப்படிங்கிற மாரியும், இவர் படிக்கட்டில இருந்து மட்டும் தடுமாறவில்லை. தன் வாழ்க்கை முழுவதுமே தடுமாறினார் அப்படிங்கிற மாதிரி, இவருடைய அட்மினிஸ்ட்ரேஷன பத்தி ஒரு நெகட்டிவான கமெண்ட்ஸ் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, நெறைய வரலாற்று ஆய்வாளர்கள் குறிப்பிடுறாங்க. ஸோ பாபர் ஏற்படுத்திக் குடுத்த அந்த ஒரு சாம்ராஜ்யத்தை பராமரிக்கும், பேணிக்காக்கும் ஒரு கடமையை செய்ய தவறிய அரசராகவும் எனக்கு வரலாற்றுல பதிவாகுறாரு யாரு? ஹுமாயூன் இல்லைங்களா? ஸோ இவருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல இவர்கிட்ட இருந்து ஆட்சிய கைப்பற்றின ஷெர்ஷா சூரி அவர பார்த்துட்டு அப்படியே நம்ம கன்டின்யூ பண்ணிக்கலாம். ஸோ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட். தேங்க் யூ ஆல்.